குரூப் 4க்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? மொத்தம் 90 டெஸ்ட் நடக்க போகுது. 90 × 2 புதிய புத்தகம், பழைய புத்தகம். பழைய புத்தகத்தில் 90 டெஸ்ட்டு, புதிய புத்தகத்தில் 90 டெஸ்ட் நடக்கும். மொத்தம் 180 டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22. சரிங்களா? பாருங்கள் ஃபஸ்ட்டு 6 சொல்கிறேன் பாருங்கள். புதிய புத்தகம் ஏல் 1 ஜனவரி 22, ஏல் 2 23, ஏல் 3 அது வந்துட்டு ஜனவரி 24. இந்த 3 ஏழுக்கும் சேர்த்து திருப்புதல் தேர்வு அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 25. ஓகேங்களா? திங்கள் முதல் வெள்ளி வரை டெஸ்ட்டு கண்டினியூஸாக நடக்கும். 2 நாள் லீவு. படித்ததை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை அப்கமிங் வர டெஸ்ட்டுக்காக படிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். மற்றவங்க ரிவிஷனாக யூஸ் பண்ணுங்கள், திரும்ப போட்டு பாருங்கள் டெஸ்ட்டை. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சிச்சு. செகண்ட் டேர்மில் வந்து ஏல் 1, ஏல் 2, ஏல் 3 அப்படியே அது ரிவிஷன் திருப்புதல் தேர்வு. தேர்ட் டேர்ம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா February 1 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அது தேர்ட் டேர்மில் இப்போ ஏல் 1, ஏல் 2, ஏல் 3 ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக முழு தேர்வு நியூ புக்கில் இருக்குது. கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒரு முழு தேர்வு. டேர்ம் வைஸாக முடிக்கிறோம், ஏல் வைஸாக முடிக்கிறோம், அதோட முழு தேர்வு ஃபுல் டெஸ்ட் ஒன்று. ஓகேங்களா? இது வந்து புது புத்தகம். இப்போ 2018 விட்ட புக்கை பேஸ் பண்ண கொஷின் தான் எல்லாமே. இது இன்னொன்று பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு பழைய சமச்சீர் புத்தகம் 2010 விட்டாங்க. அதுலேருந்தும் கொஷின் ரைஸ் ஆகுது. உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 30% கொஷின், 35 to 40% கொஷின் அதுலேருந்து ரைஸ் ஆகுது. ஸோ அதுக்காக தமிழ் புக்கு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி கொஷின் எடுக்கணும் அதோட சூப்பராக எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு 6th மட்டும் டேர்ம் வைஸ், ஏழு வயசு எடுத்தால் நம்பர் ஆஃப் கொஷின் அந்தளவுக்கு வரலை. ஸோ அதனால் இது 6th மட்டும் டேர்ம் வைஸ். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு எப்போ நடக்குதுன்னா 25 ஜனவரி. சரிங்களா? செகண்ட் டேர்ம் வந்துட்டு புக்கு வந்து வால்யூம் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் கம்மி தான். ஸோ அதனால் டேரெக்டாக ஏல் வைஸ் இல்லாமல் டேரெக்டாக டேர்ம் வைஸ் கொடுத்துட்டேன். சரிங்களா? அதோட செகண்ட் டேர்ம் வந்துட்டு வெட்னஸ்டே வந்து 31 ஜனவரி கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதோட வந்துட்டு தேர்ட் டேர்ம் வந்துட்டு February 6 அன்றைக்கி வந்துட்டு தேர்ட் டேர்ம் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு 6th அந்த ஓல்டு புக்கில் இருக்க எல்லா கொஷினும் சேர்த்து 6th ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு February 7. இதே போல் தாங்க போகுது பாருங்கள். 7th ஃபஸ்ட் டைம் ஏல் 1 முதல் பருவம் ஏல் 1, ஏல் 2, ஏல் 3 திருப்புதல் டெஸ்ட்டு. இது எல்லாம் நியூ புக்கு, ஃபஸ்ட்டில் இருக்குது நியூ புக்கு. ஓகேங்களா? அதோட ரிவிஷன் டெஸ்ட்டு. அதோட வந்து 7th இரண்டாம் பருவம் ஏல் 1, ஏல் 2, ஏல் 3. சரிங்களா? அதோட திருப்புதல் தேர்வு அந்த ரிவிஷன் வருது. இதே போல் எல்லாமே போகுது. இங்கே வந்து பாருங்கள், இது வந்துட்டு பழைய புத்தகம். சரிங்களா? இங்கே வந்து வருங்களா, இது பழைய புத்தகம். ஓகே, இது வந்துட்டு ஓல்டு புக்கு, பழைய சமச்சீர் புக்கு. அதை பேஸ் பண்ணுறது இது எல்லாமே. இந்த காலம் எல்லாமே வந்துட்டு ஓல்டு புக்குடைய ஷெடியூல். சரிங்களா? ஓகே, பாருங்கள். இது எல்லாமே டேர்ம் வைஸ் கொடுத்துருங்க. 7th எல்லாமே ஏல் வைஸ் வந்துடும். ஃபஸ்ட் இயல், செகண்ட் இயல், தேர்ட் இயல் அது முடிஞ்ச பிறகு ரிவிஷனு. அதேபோல் செகண்ட் டேர்மில் வந்துட்டு ஏல் வைஸ் தான். ஏல் 1, ஏல் 2, ஏல் 3 தென் ரிவிஷன். அதேபோல் 7th தேர்ட் இயர் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரிவிஷனு. அதோட 7th ஃபுல் டெஸ்ட்டு ஓல்டு புக்கில். இதே போல் தாங்க போயிட்டே இருக்குது ஷெடியூல். ஒரு ஷெடியூல் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துங்க. சரிங்களா? பாருங்கள். அதே போல் 8th ஸ்டார்ட் ஆகுது. 8th வந்துட்டு February 27 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8th வந்துட்டு எப்போ முடியுதுன்னா March 14 முடியுது. மண்டே டு ஃப்ரைடே வரை டெஸ்ட்டு. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ். ரிவிஷன் பண்ணுங்கள். டெஸ்ட்டை திரும்ப இந்த 2 நாளில் யூஸ் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். சரிங்களா? அது இல்லாமல் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணுற கொஷினை எழுதி வச்சு படிங்க. எழுதி வச்சு திரும்ப ரிவிஷன் திரும்ப பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசும்போது நீங்கள் தப்பு பண்ண கொஷின் அவங்ககிட்ட 2 கொஷின் கேளுங்க. உங்களுக்கு எப்பயுமே அந்த தப்பு பண்ண கொஷின் மறக்காது. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்து போகலாமா? அப்படியே பாருங்கள். 9th எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 9th வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா March 15 ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 2 முடியுது. சரிங்களா? இங்கே இருக்குது April 2 முடியுது. ஸோ அதேபோல் 10th போயிட்டே இருக்குது. 10th ஏல் 1, ஏல் 2, ஏல் 3 திருப்புதல் தேர்வு அந்த 3 சேர்த்து. அதேபோல் தான் ஓல்டு புக்கு ஏல் 1, ஏல் 2, ஏல் 3 அது 3 சேர்ந்த பிறகு ரிவிஷனு. அதேபோல் ஏல் 4, ஏல் 5, ஏல் 6 இதெல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்புதல் தேர்வு. இதே போல் போயிட்டே இருக்குது. அதேபோல் 10th முழு தேர்வு எப்போனா April 19 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 11th இது எல்லாமே நியூ புக்கு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள். ஓல்டு புக்கில் வாழ்த்துனா இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து இதை போல் வரும். தொகை நூல்கள்னால் உங்களுக்கே தெரியும்.
அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் வரும். அற இலக்கியம், திருக்குறள் அன்னன்னைக்கான ஷெட்யூலில் வாழ்த்துனா வாழ்த்துலேருந்து தான் கொஸ்டின் வரும். தொகை நூலில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். சரிங்களா? அற இலக்கியம்னா அந்த திருக்குறளில் மட்டும் இருந்து கொஸ்டின் வரும். தொடர்நிலை செய்யுள்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் வருது பாருங்கள். இதெல்லாம் அதில் வரும். சரிங்களா? அப்புறம் இதெல்லாம் சேர்த்து திருப்புதல் தேர்வு வைக்கிறேன். சரிங்களா? அதோட 5 பாருங்கள், சிற்றிலக்கியங்கள், மறுமலர்ச்சி பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டாக வரும். சரிங்களா? அதே போல் திருப்புதல் இதெல்லாம் சேர்த்து திருப்புதல் முழு தேர்வு. அதே தாங்க பாருங்கள், 12த்தும் அதே போல் தான் போகும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபுல் டெஸ்ட் வருது 12த்தில். அதே போல் பழைய புக்குக்கும் ஃபுல் டெஸ்ட்டு. சரிங்களா? எல்லாம் முடிஞ்ச பிறகு புது புக்கில் இருக்க போல் மாடல் டெஸ்ட்டு 3, ஓல்டு புக்கு இருக்க கொஷின் மாடல் டெஸ்ட்டு 3. ஓகேங்களா? பாருங்கள் எப்போ முடியுது நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் எப்போ முடியுது, எத்தனை டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90 டெஸ்ட்டு எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா மே 30 கம்ப்ளீட்டாக முடிகிறோம். அதோட இந்த டெஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்கேன் பண்ணுறதுக்கு பே பண்ணி ஸ்கேன் பண்ணுறதுக்கான QR கோடு. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலும் நீங்கள் பே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஓகே. எவ்வளோ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களேப்பா, எவ்வளோ ஃபீஸ் என்ன ஏது அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே, அதை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நடத்துகிற டெஸ்ட்டு எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். தமிழ் இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்கும் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றதுனால சும்மா போய்ட்டு எழுதினா கூட 65-75 கொஷின் போட்டுடலாம். மீதி இருக்கிற 95 மேலே போடணும்னா கண்டிப்பாக டெய்லி டெஸ்ட் எழுதலாம். டெய்லி படிங்க. டெய்லி தமிழ் 1 ஹவர் படிங்க. காலையில் 1 ஹவர், ஈவினிங் போல் 1 ஹவர். ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கம்பல்சரி ஒரு டெஸ்ட்டை போட்டே ஆகணும். தப்பு பண்ண கொஷின் எழுதி வச்சு படிங்க. வேறு வழியே இல்லை. தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் தமிழில் 95+, மேக்ஸில் 22+ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெட்டில் க்ரீன் ஜோனில் ஒரு போஸ்டிங்கை வந்துட்டு ரிசர்வ் பண்ணுவீங்க. இதிலேருந்து 80 போட்டேன் கிடைக்காது, 85 போட்டேன் வராது. ஸோ 95+ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அதே போல் மேக்ஸை விடாதீங்க. டெய்லி மேக்ஸுக்கும் தமிழுக்கும் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் 1 ஹவர் மேக்ஸ் தமிழ், அதே போல் 1 ஹவர், அதே போல் ஈவினிங் மேலே 1 ஹவர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதே மெத்தடில் ஆப்ஷன் மாறாமல் மேக்ஸ் எல்லாம் பேரை மட்டும் மாற்றி விட்டு டெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு போவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். மேக்ஸை மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் மேக்ஸையும் தப்பு பண்ணீங்க, ஸ்கோர் வரலைன்னா போச்சு. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது 2 வழி தாங்க ஆகும். இது போட்டு ஜிகே வந்துட்டு கடலுங்க. அது எங்கேருந்து கொஸ்டின் வரும்னு தெரியாது. நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ ஜிகே கடல். ஒரு கொஷின் வரும்னா குப்தர்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்குது. ஆனால் 6th புக்கு படிக்கணும், 9th புக்கு படிக்கணும், 11th ஹிஸ்ட்ரி புக்கு படிக்கணும், 12th எத்திக்ஸ் புக்கு படிக்கணும். இதெல்லாம் படித்தா தான் குப்தர்லேருந்து ஒரு கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். இதே போல் தான் சிந்து சமவெளி அந்த லெசன். இதே போல் பர்டிகுலர் லெசன் இருக்குது. இந்த பர்டிகுலர் லெசன் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு கொஷினை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். கலெக்ட் பண்ணணும். ஜிகேவை பொறுத்தவரை கலெக்ட் பண்ணி படிக்கணும். ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. கம்பல்சரி எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக 95 அச்சீவ் பண்ணிடலாம். உள்ள ஒரு போஸ்டிங்குள்ளே போயிடலாம். ஸோ தமிழுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. பாருங்கள், நம்ம நடத்துகிற டெஸ்ட் வந்துட்டு Group 4, Group 2, 2A, இந்து அறநிலைத்துறை, ஆசிரியர் தகுதி தேர்வு, காவலர் தேர்வு போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதனால் இத்தேர்வு தொகுப்பு அனைவருக்கும் பொருத்தமானதாகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே, டெஸ்ட்டு எப்போங்க நடக்குது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் வந்து எப்போலாம் நடக்குதுன்னு பாருங்கள். காலையில் 7 மணிக்கு நியூ புக் இருக்குல்ல, அதில் வர குயிஸ் வந்துட்டு காலையில் 7 மணிக்கு. மதியம் 1:30 மணிக்கு வந்துட்டு ஓல்டு லெசன்லாம் வருது பாருங்க, அது 1:30 மணிக்கு. அதோட 7 மணிக்கு வந்து அகெயின் நியூ குயிஸ் காலையில் அட்டன் பண்ணிக்க பாருங்கள். அட்டன் பண்ணாதவங்க வந்து 7 மணிக்கு அட்டன் பண்ணலாம். அதே போல் இரவு 10 மணிக்கு வந்துட்டு ஓல்டு குயிஸ் மதியம் 1:30 மணிக்கு இருக்கு போட்டோம் அட்டன் பண்ணுறீங்களா, அதே குயிஸ் 10 மணிக்கு மறுபடியும் 10 மணிக்கு அட்டன் பண்ண போகிறீங்க. 4 டைம் அட்டன் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவ்வளோ ப்ளஸ் அவங்களுக்கு. திரும்ப ஒரு கொஷினை பார்த்தீங்கன்னா எப்பயுமே மறக்காது. தப்பு பண்ணுற கொஷினை நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக அடிப்பீங்க. இப்போ நீங்கள் குயிஸ் போர்டில் அடிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், பார்க்கும்போது கண் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட் ஆகிட்டு உடனே ஆன்சருக்கு போகும். இதெல்லாம் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் போகும்போது டைம் சேவ் ஆகும். கொஷினை பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் இது தான்டா அப்படின்றது உங்களுக்கு தோணும், பண்ணுவீங்க. இது எல்லாமே டைம் சேவ் ஆகும். குயிஸ் போர்டில் இதுதான் உங்களுக்கு இருக்க ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? பார்த்துங்க. ஓகே, தேர்வு நடைபெறும் முறைகள் மற்றும் விதிமுறைகள். தேர்வு மொத்தம் 90 டெஸ்ட்டு. 90ன்னு பார்க்காதீங்க, 180 டெஸ்ட் எழுத போகிறீங்க. 4 டைம் எழுத போகிறீங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை தேர்வு நடைபெறும். சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் தேர்வு நடைபெறாது. பள்ளி புத்தகங்கள் தேர்வர்களின் கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆமாம். ஓல்டு புக் வந்துட்டு நான் வந்து PDF உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அந்த டெஸ்ட்டுக்கானது. சரிங்களா? ஒழுங்கீனமற்ற முறையில் செயல்படும் போட்டித் தேர்வர் எந்தவித காரணமின்றி குழுவிலிருந்து நீக்கப்படுவர். ஆமாம், யாருக்கும் மெசேஜ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன டவுட்லாம் குரூப்பில் போடுங்க, இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? தேர்வு அட்டவணை மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆமாங்க, இப்போ ஜூன் சொல்லியிருக்காங்க TNPSCயில். பிஃபோராகவே மேலே எக்ஸாம் வரவிட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷெடியூலில் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற போல்
சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? தொடர்ந்து தேர்வு எழுதாத நபர்கள் குழுவிலிருந்து நீக்கப்படுவர். கட்டணம் திரும்ப தரப்பட மாட்டாது. ஆமாம், கம்பல்சரி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கம்பல்சரி அவங்கள குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். காசெல்லாம் ரிட்டர்ன் கிடையாது. சரிங்களா? வாங்க, நான் சொல்கிறத கேட்டு படிங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான வே இதெல்லாம் சக்ஸஸுக்கு. பாருங்கள், ஏற்கனவே 700 சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஃபீஸ் வந்துட்டு 500 மட்டும்தான். 500 மட்டும்தான். சரிங்களா? பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேமெண்ட் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரிட்டன் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலகிராமில். சரிங்களா? தேர்வு கட்டணம் எந்த காரணம் கொண்டும் திரும்ப அனுப்பப்பட மாட்டாது. சரிங்களா? ஃபீஸ் கட்டணம் வெறும் 500 தாங்க இன்றைக்கி. நான் எதுவும் சொல்ல தெரியல, பார்த்துங்க. ஏன்னா ஓல்டு தமிழ், நியூ தமிழ் எல்லாமே அழகாக எடுத்து கொடுக்க போகிறேன். 180 டெஸ்ட் எடுத்து போகிறீங்க. 180 டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட் இல்லைங்க, 180 டெஸ்ட்டு. ஸோ நீங்களே கால்குலேஷன் போட்டு பாருங்கள். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? பேங்க் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேங்க் மூலியமாகவும் ஜிபே, கூகுள் பே, பேடிஎம், ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே இதெல்லாம் பேங்க் மூலியமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள். வேறு என்ன ஷெட்யூல் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.